வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் தளபதி அவர்களோட ரோட் ஷோ நடந்து முடிஞ்சிருக்குது. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதியில் தளபதி அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை தளபதி அவர்களுடைய ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்பவே சிறப்பான தரமான ஒரு ஸ்பீச்சை வந்துட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே இறங்கி பேசலை அப்படின்னாலும் எதை பேசணுமோ, அதாவது மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகுற மாதிரி எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஸ்பீச்சை வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதுலேயும் இந்த முறை தளபதி அவர்களுடைய ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்துட்டு நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாரு. அதே போல கோபத்தையும் சில இடங்கள்ல வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ தளபதி அவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்சில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத நாம வீடியோக்குள்ள பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் திருநெல்வேலியில் என்ட்ராகும் போது அந்த வைப் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் தளபதி அவர்கள் என்ட்ராகும் போது அந்த கூட்டம் இருக்கே, அதாவது தொண்டர்கள் படைசூழ தளபதி அவர்களுடைய வாகனம் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கடவுள் இருக்கக்கூடிய தேர் வந்துட்டு எப்படி அசைஞ்சு வருமோ, அதுக்கு எப்படி மலர்களை தூவி வரவேற்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தளபதிக்கு இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் மூலமா கிடைச்சது. லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த பகுதியில் தளபதி அவர்களுடைய வாகனத்தை சூழ்ந்து வந்துட்டு இருந்தது அப்படின்றது தெரியும். அதே போல தளபதி அவர்கள் ஸ்பீச் கொடுத்தார் இல்லையா, பிரச்சாரம் பண்ணார் இல்லையா பாளையங்கோட்டை பகுதி, அங்கேயும் எவ்வளோ மக்கள் திரண்டிருந்தாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வழக்கம் போல தளபதி அவர்கள் ரோட் ஷோ வராங்க அப்படின்னா, அவருடைய வாகனம் வருது அப்படின்னாலே தொண்டர்களும் ரசிகர்களும் ஏகப்பட்ட கிஃப்ட்டை வந்துட்டு அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃப்ரேமா இருக்கட்டும், வேலு, செங்கோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல இந்த முறையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கிஃப்ட், அவ்வளோ ஃப்ரேம் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வேல் கொடுக்குறாங்க, செங்கோல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிவிகேவோட கொடியை வந்துட்டு கம்பளை பொருத்தி அதையும் வந்து தளபதி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதே போல அவ்வளோ மலர் தூவி வரவேற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மாலை. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுடைய தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய தளபதிக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளால முடிஞ்சதை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா, அதை அவரால், அதாவது அந்த வேளை வண்டி போயிட்டே இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறத வாங்க முடியுமோ மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கி கூலர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாருமே கொடுத்துட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடனே வாங்கி கூலர்ஸ் அந்த அதை போட்டு, இல்லை இளநீ கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, இப்படி எல்லாத்தையுமே உடனே வாங்கிட்டு அதுக்கான ரியாக்ஷனையும் அந்த தொண்டர்களுக்கு உடனே வந்துட்டு கொடுக்குறாரு. மாலை கொடுத்தாலும் அதை உடனே வாங்கி போட்டு அதுக்கான ரியாக்ஷனை உடனே வந்துட்டு தொண்டர்கள் முன்னாடியே வெளிப்படுத்துறாரு. இது வந்து தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய திருப்தியா இருக்கும். நம்ம கொண்டு வந்ததை தளபதி வந்து வாங்கிட்டாருப்பா, தளபதி கிட்ட வந்துட்டு போய் சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ல அவ்வளோ திருப்தியா வந்துட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தளபதி ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. இதில் தளபதிக்கு வந்த கிஃப்ட்டில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். அதாவது தளபதிக்கு டெடி பேர்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதையும் வாங்கிட்டு தளபதி ரொம்பவே சிறப்பான ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கிஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருந்தது. கிட்டார்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டாரை கூட தளபதி வந்து ப்ளே பண்ணியிருந்தார். லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கிட்டாரில் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவோட கலர்ஸ், அந்த ரெட் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா விசில் சின்னம் எல்லாமே போட்டு அந்த மாதிரி கிட்டார்லாம் வந்துட்டு வித்தியாசமாக கிஃப்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அவர் வந்து போய் சேர்ற வரைக்குமே அவ்வளோ கிஃப்ட் வந்துட்டு அவருக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி அந்த நெருங்க அந்த உள்ள வந்ததுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா தளபதி அவர்களுடைய வாகனத்துக்கு ஃபுல்லா பூ தூவி வரவேற்றுக்கிட்டே இருந்தாங்க அவரை தொண்டர்களும் ரசிகர்களும். பதிலுக்கு தளபதி அவர்கள் என்ன பண்ணாரு இந்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூட்டை ஃபுல்லா வந்து பூ வச்சிருந்தாரு. அந்த உதிரி இருக்கக்கூடிய அந்த பூ வந்துட்டு வச்சிருந்தாரு. வச்சுட்டு தொண்டர்கள் மேலேயும் ரசிகர்கள் மேலேயும் தளபதி அவர்களே எடுத்து வீசி சந்தோஷப்பட்டு அவங்களையும் வந்துட்டு வரவேற்றுட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே சிறப்பா இருந்தது. அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு சல்யூட் வந்துட்டு நாம கொடுத்தாகணும். தளபதி அவர்களுமே அவருடைய வாகனத்துல வரும்போது காவல்துறைக்கு ஒரு சல்யூட்டுமே வந்துட்டு கொடுத்திருப்பாரு. அந்த காட்சியுமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. காவல்துறையினருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருந்தது. முதல்ல தளபதி தூத்துக்குடி விமான நிலையத்துல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில தான் அந்த மக்கள் பொதுக்கூட்டம் வந்துட்டு நடக்குது. ஸோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா போலீஸார் வந்து ரோடெல்லாம் கிளியர் பண்ணி வச்சு தளபதி அவர்களுடைய வாகனம் சீக்கிரமா அங்க போய் சேர்ற வகையில ரொம்பவே சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டர்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, ரசிகர்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க தொடர்ந்து பின்னாடி வந்து பைக்ல வந்துகிட்டே தான் இருந்தாங்க. நம்ம ஒரு முறையுமே வீடியோல பேசும்போது இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது
உங்களுக்கு தான் வந்து அது ஆபத்தாக முடியும். கீழே இன்னைக்கு கூட ஒரு சில விபத்துகள் வந்துட்டு நடந்தது. அவருடைய வாகனத்தை வந்துட்டு ஒட்டி ஒட்டி போகிறது, அவரை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணும்போது அவர் மேலே வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு. ஸோ தூரத்தில் இருந்தே வந்துட்டு பார்க்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம, உங்களுக்கும் ஆபத்து விளைவிக்காமல் தூரத்துலேருந்தே வந்துட்டு அவரை பார்க்கலாம். ஆனாலும் ஒரு சில பேர் போலீஸ்மே அங்கே நின்று கண்ட்ரோல் பண்ணுறாங்க தான். ஆனால் அதையும் மீறி ஒரு சில பேர் பைக் எடுத்துகிட்டு வந்து தளபதியோட வாகனத்தை நெருங்கி வர்றது, இப்படி வந்ததில் ஒரு சில விபத்துகளுமே வந்துட்டு இன்றைக்கி நடந்தது. நாம் ஒரு முறையுமே சொல்கிறது அதுதான். அந்த மாதிரி பின்தொடர்ந்து போகிற விஷயங்களை வந்துட்டு தவிர்த்துருங்க. ஒருவேளை தளபதிக்கு வந்துட்டு ஆதரவாக நாங்கள் அங்கே போய் நிற்கணும், நாங்கள் வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஆபத்து விளைவிக்காத மாதிரி அவரை பின்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாகனத்தை நெருங்கி போய் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பயணம் செய்யக்கூடியதை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ மற்றபடி போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது இந்த முறையும் ரொம்பவே சிறப்பாக அமைந்திருந்தது. நோட் பண்ணி பாருங்க, இதுக்கு முன்னாடி திருச்சி போயிருந்தார் தளபதி. திருச்சி போயிருக்கும் போதுமே வந்து போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் புதுச்சேரியிலையும் போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக கொடுத்திருந்தாங்க. இப்போ இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியிலையும் போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்தது. ஸோ அப்போ சென்னையில் மட்டும்தான் போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது தாவேகாவுக்கு சரியாக கொடுக்கல. இங்கே தான் வந்து ஏகப்பட்ட குளத்தூர்லலாம் என்னென்னலாம் நடந்தது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ சென்னையில் மட்டும்தான் தாவேகாவுக்கு ஒழுங்கான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றத செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது இதுலேருந்தே நல்லா தெரியுது. ஸோ மற்ற ஊர்களுக்கு போகும்போது காவல்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகளை ஏற்படுத்தி தராங்க. அடுத்ததா தளபதி அவர்களோட ஸ்பீச்சுக்குள்ளே வரலாம். இந்த முறை தளபதியோட ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப எமோஷ்னலாகவும் மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரியும் ரொம்பவே தரமான சிறப்பான ஸ்பீச்சாக இருந்தது. ஸோ பிஜேபியையும் விமர்சிச்சிருந்தாரு, டிஎம்கே மேலே கடுமையான விமர்சனங்களை வந்துட்டு எடுத்து வச்சிருந்தாரு. இதை தாண்டி அவர் மேலே பல அவதூறுகள் வந்துட்டு பரவிட்டு இருக்கு இல்லையா, பர்சனலான அவதூறுகளும் அவர் மேலே பரவிட்டு இருக்குது. அவரோட பர்சனலை எடுத்து வச்சு நிறைய பேர் இங்கே விமர்சனம் பண்ணி வாய்க்கு வந்தபடிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தளபதி இவர்கள் தன் மீது வந்த அவதூறுகளை அடுக்கி வெளிப்படையாக வந்து பேசுனது கிடையாது. ஆனால் இந்த முறை திருநெல்வேலியில் வெளிப்படையாக நோட் பண்ணி சில விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மேலே என்னென்ன அவதூறுகள் பரப்பப்படுது, என்னென்ன தடைகளெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றத நாம் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்தது. அது மேலே அந்த கரூர் சம்பவத்தை வச்சு அவர் மேலே எந்த அளவுக்கு பழி போட முடியுமோ, எந்த அளவுக்கு அவர் மேலே அவதூறை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பியிருந்தாங்க. அதை வெளிப்படையாகவே தளபதி வந்துட்டு திருநெல்வேலியில் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பேசும்போதும் எடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் திருநெல்வேலியில் இப்போ பேசும்போது ரொம்ப தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஓபி அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை வந்துட்டு அவருக்கு போட்டிருந்தாங்க. அவர் வெளியில் வராதப்போ வெளியில் வரவே மாட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வெளியில் வரணும்னு நினச்சி பெர்மிஷன் கேட்கும்போது பெர்மிஷனே கொடுக்காம ஏகப்பட்ட ரூல்ஸை வந்துட்டு, அதாவது மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாததை விட தாவேகாவுக்கு மட்டும் ஏகப்பட்ட ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அனுமதி அப்படின்றதே போராடி வாங்க வேண்டியதாக தான் இருந்தது. இன்னைக்கு தளபதி அவர்கள் கொடுத்த ஸ்பீச்லேயே அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடிகளும் தடைகளும் அவர் வெளியில் வரத்துக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவருமே வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ கூட இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்தது இல்லையா, இந்த இதுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா 51 கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் போட்டு தான் பெர்மிஷனையே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி எஸ்ஓபி அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை போட்டு அவரை வந்துட்டு முடக்கி வைக்கணும், வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும், வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் அதெல்லாம் நடந்து அந்த ரீதியாகவும் அவதூறுகளை வந்துட்டு பரப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை வெளியில் வர விடாம அதுக்கு என்னென்ன சிக்கல் என்னென்ன தடைகள்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட அவதூறுகளையுமே வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதையுமே வந்துட்டு தளபதி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பி கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களை வச்சே, அதுவும் இத்தனை வருடங்களை அமைதியாக இருந்துட்டு தேர்தலுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அவதூறு வந்து கலப்புனாங்க, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் இஷ்யூ, இந்த டிவோர்ஸ் இஷ்யூ பற்றி போயிட்டு இருந்தது இல்லையா ஒரு விஷயம், அதை வந்து வெளிப்படையாக எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. இப்படி எவ்வளோ அவதூறுகளை பரப்புனாலுமே கிட்டத்தட்ட 90% நம்ம வந்துட்டு தாண்டி வந்துட்டோம். இன்னும் தேர்தலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 14-15 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ எத்தனை அவதூறுகளை பரப்புனாலும் எத்தனை தடைகளை போட்டாலும் தளபதி அவர்களை முடக்கியே வச்சிருந்தாலும் அத்தனையும் தகர்த்து எரிஞ்சிட்டு தளபதி அவர்கள் வெளியில வந்து இப்போ வரைக்கும் மக்களை சந்திச்சு அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. தளபதி அவர்கள் இன்னைக்கு பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேன்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி அவர் பேசின இடங்கள்லையும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா,
மக்களுடைய காசுல இருந்து ஒரு பைசா காசு கூட நான் எடுக்க மாட்டேன், அதுக்கான தேவையும் அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் கட்சியில இருக்கக்கூடிய எங்க அத்தனை பேரும் மக்களுக்கு எதிரான செயல்களை செய்யறதுக்கு இந்த விஜய் நான் விடவே மாட்டேன், நான் எப்பவும் மக்கள் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் பதிவு பண்ணிட்டே தான் இருக்காரு. இப்பவுமே வந்துட்டு திருநெல்வேலியிலையும் அதை வந்துட்டு பதிவு பண்ணாரு. பதிவு பண்ணிட்டு அடுத்ததா ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலையே. அதாவது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இப்ப சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது மக்கள் காசுல இருந்து, மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பாங்களா அப்படின்ற ஒரு சவாலை வந்து தளபதி விட்டுருக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப ஆள்கின்ற கட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, இந்த எந்த கட்சியாவது மக்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்களா? இனிமேலும் விடுவாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். இதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, விளாத்திக்குளம் இஷ்யூ எடுத்து பேசியிருந்தாரு, நாங்குநேரி இஷ்யூ எடுத்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வயது பெண் குழந்தைய திமுக நிர்வாகியே வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் எடுத்து வச்சு பேசியிருந்தாரு. இதுல நாம எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப டெப்தா அந்த விஷயங்களை பத்தி போயிட்டு பேசலனாலும், இப்ப நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து டெப்தா பேசி அதை வச்சுதான் அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க அதையே நடந்த விஷயத்தையே திரும்ப பேசி அரசியலாக்குறதுக்கு தளபதி விரும்பல. அதை நடக்க விடாம எப்படி ஸ்டாப் பண்ணலாம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்களை தான் தளபதி வந்துட்டு எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ பெண்களினுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் தளபதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே வந்து லிஸ்ட் போட்டு ஒருத்துக்குமே விளக்கம் கொடுத்தும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு தாவேகாவினுடைய வாக்குறுதிகள் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே போல இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள், மீனவர்கள், இப்படி ஒருத்தவங்களுக்கான வாக்குறுதிகள் அப்படின்றதையும் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்துட்டு பட்டியலிட்டுட்டாரு. ஸோ ஒரு இடத்துலையும் ஃபுல்லா டீப்பா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து தளபதி அவர்கள் கிளியரா இந்த முறை வந்து பேசியிருக்காரு. ஸோ திமுக மேலையும் கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வச்சிருந்தாரு. உங்களுடைய 5 வருட இந்த ஆட்சியில காவலர்களை உங்க கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன சட்ட ஒழுங்கை வந்துட்டு நீங்க காப்பாத்துனீங்க, நீங்க ஒழுங்கான ஒரு ஆட்சியை வந்துட்டு நடத்திருந்தீங்க அப்படின்னாலே இவ்வளவு குற்றங்கள் அப்படின்றது நடந்திருக்காது அப்படின்றத தளபதி அவர்கள் ரொம்ப காட்டமா கோபமாவே வந்துட்டு எடுத்து வச்சிருந்தாரு. அதே போல திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுதான் அப்படின்றத மக்கள் முன்னாடி திரும்பவும் வந்துட்டு தளபதி பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு முறை தளபதி அவர்கள் வெளியில வந்து மக்களை சந்திக்கிறதுக்கும் போராடி தான் அனுமதி அப்படின்றத பெற வேண்டியதா இருக்குது. அப்படியே அனுமதி பெற்று வந்து ஸ்பீச் கொடுத்தாலுமே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறாங்க. குளத்தூர்லாம் என்ன நடந்தது அப்படின்றத நாம பார்த்தோம். இப்போ கூட பாருங்களேன், இப்போ திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் ரோட் ஷோலாம் நடத்திட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரா, நீங்க வேணா பாருங்க. அதிகமான கூட்டத்தை கூட்டிட்டாரு, பின்னாடி வந்து தொண்டர்களை வந்து திரட்டிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு 4-5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கை வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படின்றது தளபதிக்கு மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி எல்லாத்தையும் உடைச்சி தளபதி அவர்கள் வெளியில வந்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 9ஆம் தேதியே நாளைக்கே தளபதி விஜய் அவர்கள் கடலூர், அதுக்கப்புறம் கடலூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது. ஸோ கடலூர்ல தளபதி அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது, அங்க மக்கள் தளபதி அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலியில கொடுத்த இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.